வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனையுரை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனையுரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் பல வருடங்களாக நம்முடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து கொண்டு அரிய பல விளக்கங்களை பலதரப்பட்ட தலைப்புகளில் சிந்தனையுரையாக வழங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் பாகம் 14 அறிவே தெய்வம் என்பதற்கு சான்று தரும் மகான்களின் கருத்துக்கள் பற்றிய சிந்தனை. ஐயா அவர்களை நமது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பில் வணங்கி வாழ்த்தி வரவேற்று இன்றைய சிந்தனையை தொடங்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனம்மா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் வேதத்திரிய தொடர் சிந்தனையில் 14ஆம் பாகமாக அறிவே தெய்வம் என்ற கருத்துக்கு சான்று தந்த சில மகான்களின் கருத்துக்களை சென்ற அமர்விலையும் பார்த்தோம். அதன் தொடராக இன்றைக்கும் மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மத பாகுபாடு இன்றி எல்லா மகான்களும் ஆதியாய் உள்ள இறைநிலை ஒன்றேதான் என்பதை தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கின்றார்கள். வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏது கடி குதம்பாய், மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் ஏது கடி குதம்பாய், ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு வாதாட்டம் ஏது கடி குதம்பாய் என்றெல்லாம் குதம்பை சித்தர் ஒரு கவியில சொல்லிக்கின்றார்கள். வெட்ட வெளி தன்னை மெய் என்று இருப்போர்க்கு, அதுதான் சாஸ்வதமானது, நிரந்தரமானது, மெய்ப்பொருளானது. இவர்களுக்கு என்ன அத்தாட்சி வேணும்? இப்போ இன்றைக்கு உள்ள விஞ்ஞானிகள் எல்லோருமே பலவற்றை ஆராய்ந்து நாம் பட்டங்களை பெறுகிறோம். திருக்குறளை ஆராய்ந்து பார்த்து பல தமிழ் அறிஞர்கள் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். அதே போல நியூட்டன் போன்ற பல விஞ்ஞானுடைய கருத்துக்கள் எல்லாம் ஆராய்ந்து எத்தனையோ பட்டதாரிகள் முனைவர்களாக மேன்மை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் வள்ளுவரும் நியூட்டனும் ஐன்ஸ்டீனும் எந்த பள்ளியில் படித்தார்கள்? எந்த முனைவர் பட்டத்தை வைத்து இதையெல்லாம் அவர்கள் நமக்கு எழுதி தந்தார்கள்? எனவே பட்டயம் தேவையில்லை. வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு எந்த சான்றிதழ்களும் தேவையில்லை. மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு, அது வகை வாழக்கூடிய உண்மையான ஞானிகளுக்கு கற்பங்கள் ஏது கிடைக்குதம்பாய். நீடித்து வாழ்வதற்கு என்று எந்த ஒரு கற்ப வருஷம் மாதிரி ஏதாவது தேவையா என்ன? ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு, அதாவது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு முறை
ஒரு சிறிய வாக்குவாதம். நான் படைப்பதனால் தான் நீ அதை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் படைக்கின்ற நான் தான் உயர்ந்தவன் என்று பிரம்மா சொல்ல, சும்மா பெத்து போட்டா போதுமா, அதை காப்பாற்றி பார்க்கறவங்க தான் கஷ்டம் தெரியும் ஐயா. எனவே காக்கின்ற கடவுள் எனக்கு தான் பொறுப்பு அதிகம், பெருமை அதிகம் என்றார் விஷ்ணு. இந்த வாதாட்டம், இந்த வாக்குவாதத்துல நீதிபதி யாரு? மும்மூர்த்தியில ஒரு மிச்சம் இருக்கிறார் சிவபெருமான். அவரிடத்துல போய் நீங்களே சொல்லுங்க, எங்களை யார் பெரியவங்க, அதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே என்றார் சிவபெருமான். என்ன பரிசோதனை? 2 பேர் இருக்கீங்க, ஒருத்தனுடைய முடியை பாருங்க, கண்டுபிடிங்க, இன்னொருத்தனுடைய அடி பாதத்தை கண்டுபிடிங்க என்று விஸ்வரூபமாக நின்றார். போனாங்க. பிரம்மாவால் சிவனுடைய முடியை காண முடியவில்லை, அதாவது ஆதியை காண முடியவில்லை. பாதத்தை முடிவை தேடி போன விஷ்ணுவும் அவருடைய முடிவை காண முடியவில்லை. இப்படி சொல்லப்பட்ட புராண கதையை கடந்து ஆதாரமான அடிமுடி கண்டோருக்கு மகர்ஷி அவர்கள் சுத்தவெளி எப்படி இறை துகளாக மாறுகிறது என்பதை அகக்காட்சியாக கண்டார். சூரியனிலிருந்து அணுக்கள் செயலற்று முடிகின்ற போது அந்த இறை துகள் எப்படி மீண்டும் இறைநிலையோடு கலக்கிறது என்பதையும் கண்டார். இது போல ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு மூலத்தையும் முடிவையும் தெளிவாக அனுபவத்தில் அகக்காட்சியாக கண்டவர்களுக்கு வாதாட்டம் ஏது கிடைக்குதம்பாய். யாரும் சொற்பொழி பண்றாங்க, பிரம்மா விஷ்ணு சத்யநாராயணன் என்னன்னோ சொல்லிக்கிட்டு பண்றாங்க. இவரிடத்திலே போய் பட்டிமன்றம் நடத்தி தீர்வு காண முடியுமா? அவர்கள் அவர்களுடைய கருத்தை தான் உயர்வு என்று பேசுவார்கள், அடுத்தவர் கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அத்வைத நிலை, அத்வைதமாகி அவன் எங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாய் தாங்கி தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த வித்தை இது தர்க்கம் வேண்டாம் என்பார் மகர்ஷி அவர்களும். இதெல்லாம் ப்ரூஃப் பண்ண முடியாது, எந்த ஒரு விதண்டாவாதத்திலே கலந்து நிரூபிக்க முடியுமா? இது அனுபவம், எப்படி இன்னொருத்தருக்கு எடுத்து காட்ட முடியும்? அடுத்து தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயனாம்சம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம் என்று 4 மகா வாக்கியங்கள் வேத வாக்கியங்களாக சொல்லப்படுகின்றன. இவை குறிப்பது என்ன? தத்துவம் அசி, தத் இறைநிலை, துவம் இதுவாக அதுவாக, யாதுமாய் யாவயமாய், அசி மாற்றம் பெற்றது, அதே இறைநிலை. அகம் பிரம்மாஸ்மி, என்னுள் அகமாக ஜீவாத்மாவாக இருப்பது, அணுவுக்குள் கருவாக என்ன சொல்லுவாங்க, நியூட்ரான் கரு அணுவாக இருப்பது, இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளும் மையமாக இருப்பது அகம். அகம் என்ன உள்ள மையமாக இருப்பது பிரம்மாஸ்மி, அதே இறைநிலைதான். அயனாம்சம் பிரம்மம், ராமாயணம், நாராயணம், ரசாயனம், அயனம். அயனம் என்றால் ஒன்றில் இருந்து இன்னொன்றாக மாற்றம் பெறுவது. ராம அயனம் ராமாயணம். ராம் என்றால் இருப்பு, இயக்கம், காந்தம், அதாவது மெய்யெழுத்து, உயிர் எழுத்து, உயிர்மெய் எழுத்து மூன்றையும் குறிப்பது ராம். ரா என்பது உயிர்மெய், இம் என்பது மெய். அப்ப உடலும் உயிரும் கலந்த இந்த உடல், இதற்கு மூலமானது இறைநிலை. அப்ப ராம் அயனம் என்றால் அறிவின் பயணம், சுத்த வெளியே எழுச்சி பெற்று, ராமாயணத்தில் ஏற்கனவே பார்த்தோம் 10 பெயர்கள்.
கோசலராமன், தசராமன் என்றெல்லாம் பார்த்தோமே, அனந்தராமன் வரைக்கும். அப்ப அறிவின் பயணம், அறிவின் தன்மாற்றங்கள் ராமாயணம். நார அயனம் நாராயணம். நார என்றால் தண்ணி, அயனம் என்றால் மாற்றங்கள். அப்ப நீர்த்தன்மை வந்த பிறகுதான் ஜீவன்கள் உருவாக முடியும். நீரின்றி அமையாது உலகு என்றார் வள்ளுவர். அது போல நீர் அடைந்த மாற்றம் தான் மணல், மண்ணு, சத்து மண்ணு. சத்து மண்ணிலே தோன்றியதுதான் தாவரங்கள். அதனுடைய வளர்ச்சி தான் நாம வந்திருக்கிறோம். அப்ப நார அயனம் நாராயணம் என்றால் உயிரின தன்மாற்றம். அப்ப ராமாயணம் பிரபஞ்ச தன்மாற்றத்தையும் உயிரின தன்மாற்றத்தையும் சேர்த்து குறிப்பிடுகிறது. நாராயணம் என்பது உயிரின தன்மாற்றத்தை மட்டுமே குறிக்கிறது. இதைத்தான் தசாவதார கொள்கையாகவும் சொல்வார்கள். மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, ராம, பலராம, பரசுராம, கல்கி என்று தசாவதாரமா சொல்வார். ரெண்டுமே உயிரின தன்மாற்றத்தை குறிப்பது. எனவே அனைத்தும் அடுத்தது என்ன? பிரஜானம், பிரம்மம், உணர்வு. பிரஜை என்றால் உணர்வு. அப்ப உணர்வாக இருப்பதும் அதுவேதான். இதே கீதையில் சாங்கியம் என்று சொல்வார்கள். எனவே அனைத்தும் ஒன்றேதான். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயனாம்சம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா தத்துவம் அசி என்பது சுத்தவிலிருந்து நம் வரைக்கும் வருவது. அகம் பிரம்மாஸ்மி என்பது நம்மிலிருந்து சுத்தவெளிக்கு போவது. சோ மூலத்திலிருந்து முடிவுக்கு வருவது தத்துவமசி, முடிவில் இருந்து மூலத்துக்கு போவது அகம் பிரம்மாஸ்மி. இப்படி பிரம்மம், பிரம்மலோகம், யூனிவர்ஸ், ஆனால் எல்லாவற்றுக்கும் அறிவே மையம். அதனால் அனைத்துமாக தன்மாற்றம் அடைந்தது பிரஜானம், உணர்தல், பிரம்மம். ஜீவன்களிலே ஐயுணர்வாகவும், மனிதத்திலே ஆராய்ச்சி அறிவாக, பகுத்தறிவாகவும் மனமாக இருக்கிறது. எனவே உடல், உயிர், மனம், அறிவு நான்கும் கலந்ததுதான் நான் என்றாலும் எது இல்லை என்றால் எதுவுமே தோன்றிருக்க முடியாதோ அதுதான் அறிவு. இந்த உணர்வு, அறிவே உணர்வு. எப்படி சொல்கின்றோம்? இருட்டு, எதுவுமே இல்லை. எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டா இங்க இருக்கேன்னு சொல்றோமே, எதை பார்த்து சொல்கிறோம்? அந்த உணர்வு, நான் இருக்கிறேன் என்ற உணர்வு. அதை தாய்மன் சொல்வார், பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கர்ணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி என்பார். பார் ஆதி பூதம் நீ அல்லை. இந்த விண் முதல் இந்த உலகத்துல விண்தான மூலப்பொருள். விண்ணின் சேர்க்கை தான் பஞ்சபூதங்கள், ஜீவன்கள் எல்லாம். அப்ப பார் ஆதி பூதம் நீ அல்ல, பஞ்சபூத கூட்டு மட்டும் அல்ல நீ மனிதா. உன்னிப்பார், ஆராய்ந்து பார். 5 புலன்கள், புலன் சுகங்கள், இந்திரியம் கர்ணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் மற்றும் மனம் என்ற காந்த தன்மாற்றமாக இது இருக்கிறதோ அந்த உணர்வுதான் நீ. ஆராய் உணர்வு நீ என்றான். ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. அன்பே சிவம், லவ் இஸ் காட். அன்பே கடவுள். அன்பாய் இருந்த இறைவன் சொன்ன சொல், அந்த அன்பே பேரின்பம், அறிவே பேரின்பம். எனவே அந்த உணர்வுதான் நான், உணர்வுதான் மனிதன், உணர்வுதான் அறிவு. உணர்வு இல்லை என்றால் இந்த உடல் பயன்படாது. அந்த உணர்வே தான் உயிர் இயக்கமாகவும் இருக்கிறது. தந்தை, தாய், ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்து உருவான பின்னும் தாய் தந்தை வாழ்கின்ற உணர்வு என்ற அறிவுதான் தெய்வம். இந்த இறைவனுக்கு தெரிந்த இந்த உண்மையை மனிதன் எட்டிவிட்டால் மனிதனும் இறைவனாகவே மதிப்பை அடைகிறான். வள்ளுவர் சொல்றார், ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ள.
சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இறைநிலையை அனுபவத்திலே உணர்ந்து விட்டார். அந்த அனுபவப்பட்ட மகான் அவர் மனித வடிவத்தில் தெய்வமாக, நடமாடும் தெய்வமாக மதிக்கப்பட வேண்டும் என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. இதை இன்னும் சில புராண கதைகளிலே மேல்லோகம், பூலோகம், பாதாளம் என்று 3ஆக பிரித்து பேசுவார்கள். மேல்லோகமாக ஒன்றும் இல்லா சுத்தவெளி, பூலோகத்தில் கோடிக்கணக்கான தோற்றங்கள், ஜீவராசிகள், மனிதர்கள். பால் தளம் பாதாளம், ஒன்றும் இல்லாத வெளி. அது ஏன் பால் தளம் என்றார்கள்? அனைத்தும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற வலிமை மிக்க ஒன்று, அது பால் தளமாக இருக்கிறது. எல்லாவற்றையும், உலகத்தை, பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அளக்க முடியாத இந்த உலகம், சுத்தவெளி. சரி, இப்படி இதெல்லாம் அறிவது எப்படி என்பதை பற்றி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கருத்தை சொல்லுவார். இந்த உடல் அழியக்கூடியது, தற்காலிகமானது. ஆத்மா அழிவு இல்லை என்று ஏற்கனவே கீதையிலே பார்த்தோம். எல்லா மகான் சொல்லியிருக்கிறாங்க. விஞ்ஞானமும் அதை நிரூபித்திருக்கிறது. உணர்வுகள் இருக்கு, வான்காந்த களத்தில் இருக்கு அப்படின்றத. சரி, அழிகின்ற தேகம், அழியாத ஆத்மா. இப்ப இந்த அழியாத ஆத்மாவை எப்படி அறிவது? இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பூமியின் காந்த களத்துல வகை தெரியாமல் வாழ்ந்து இந்த உடலை விட்டு போக முடியாமல் தவித்து சாக விரும்பாமலே செத்து போன ஜீவன்கள் பல கோடி எல்லாம் இந்த பூமியின் வாழ்ந்துகான் காலத்துல இருக்கு. அது ஏதாவது வந்து நமக்கு உறவு பாராட்ட முடியுமா? நான் அந்த உங்க அப்பா, தாத்தா என்று எந்த ஆத்மாவது தனியா வந்து நம்ம இடத்துல பேச முடியுமா? பேசாது. அப்ப அழியாத ஆத்மா அழிகின்ற உடல் இருக்கிற போது எல்லா வேலையும் பண்ணுது, எல்லா ஆட்டம் ஆடுது. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்லும் என்ன, திரண்டதோ சுற்றம் என்ன, எல்லா ஆட்டம் ஆடுது. உடல் போய்விட்டால் என்ன ஆட்டம் ஆட முடியும்? யாருக்கு ஆடி காட்ட முடியும்? யாரும் பார்க்க முடியாது. அதனால் என்ன சொல்றாரு ராமகிருஷ்ணரு, இப்போ வீடு கட்டுறாங்க, அது பல காலம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உயரமா கட்டணும், 200 மாடி. எப்படி கட்ட முடியும்? மனுஷன் 6 அடி தான், கை உயர்த்தினாலும் இன்னொரு 1.5 அடி தான் சேர்க்க முடியும். 10 அடி 100 அடின்னு எப்படி கட்ட முடியும்? இப்ப சாரம் போட்டு கட்டணும். இப்ப சாரம் நிரந்தரமா, கட்டிடம் நிரந்தரமா? கட்டிடம் முடிகிற வரைக்கும் தான் சாரம் பயனாகும். முடிய போது ஒவ்வொன்றா கழட்டிடுவாங்க. சரி, இப்ப டெம்பரரி தானே சாரம், நீயே கட்டி விட்டதுதானே, எதுக்கு இதை போடுற? அப்ப என்ன தீர்ப்பு சொல்றாரு ராமகிருஷ்ணர்? நிரந்தரமான கட்டிடத்தை தற்காலிகமான சாரம் இல்லாமல் கட்ட முடியாது. அது போல நிரந்தரமான ஆத்மாவை அழிவுகின்ற தேகம் இல்லாமல் அறிய முடியாது. நிரந்தரமான ஆத்மாவை அழிகின்ற தேகம் இல்லாமல் அறிய முடியாது. அப்ப அறிந்த நிலை, தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது. அப்ப நம்மிடத்துல எது தெய்வமாக இருக்கிறது? அகம் பிரம்மாஸ்மி, ஆத்மாவே பரமாத்மாவாக, சக்திகளமாக, இன்னும் காந்த களமாக, இறைத்துகள் களமாக, மையத்தில் பூஜ்யமாக, சுத்த வெளியின் பின்னமாக இருக்கிறது. அப்ப இங்க இருக்கிறது அங்க அறிய முடியும் என்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவரு தாய்மானவர் இன்னொரு கவியில சொல்கின்ற போது, அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது?
ஓ, பொதுவா உலக மக்கள் இறைவனை எங்கோ ஒரு இடத்திலே வழிபடுகிறாங்க. மற்ற இடங்களிலே இல்லையா என்று கேள்வி எழுப்பினா, கருவறையில் இருக்கிறார் கடவுள், வேற எங்கேயும் இல்லையோ? இவர் என்ன சொல்றாரு, தாய்மன் என்ன சொல்றாரு, அங்க இருக்கு இங்க இல்லை என்று பிரித்து பேச முடியாதபடி, அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது இது. ஆனந்த பூர்த்தியாகி, ஆண் அந்தம். ஆனந்தம் என்றால் சுகம் என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம், இன்பம். ஆண் என்றால் ஆத்மா என்று சொல்லலாம், அறிவு என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அந்தமாக இருப்பது என்ன? இந்த உடல் என்ற ஆத்மாவுக்கு அந்தமாக இருப்பது பரமாத்மா, இறைநிலை. எனவே அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய், அருட்பெருஞ்சோதி. பிரகாசம் என்ற வெளிச்சம் அர்த்தம் இல்லை, அறிவு என்ற அர்த்தம். தத்துவத்தில் எந்த இடத்துல ஜோதி, பிரகாசம், சூரியன் என்று வெளிச்சத்தை காட்டக்கூடிய சொல் வந்தாலும் அதுக்கெல்லாம் அறிவு என்றுதான் ஒரே அர்த்தம். ஏன் அதை ஜோதியாக குறிப்பிட்டார்கள் என்றால், விளக்கின் வெளிச்சத்துல பாதையில உள்ள மேடு பள்ளங்கள் கண்ணுக்கு தெரியும், தடுக்கி விழாம சுகமான பயணம் வழிகாட்டுவது விளக்கு. இதே போல வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள், துன்பத்தில் துடிக்காமல் நம்மை காப்பாற்றுவது ஆன்மீக விளக்கு. அதனால் அறிவை விளக்காக, வெளிச்சமாக பாவனை செய்வது தத்துவ உலகத்தில் மரபு. அப்படி அங்கு எங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய், அறிவு இல்லாத இடம் கிடையாது, ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? அருள் என்றால் அரூபமாக உள்ளே அமைந்த இறைநிலை. அதை திரு அருள் என்று சொல்வார்கள். திருவருளை பெறுவது என்றால் ஏதோ கோவில்ல ஆண்டம் கொடுப்பாரு, வாங்கி பையில போட்டு வந்துருதுன்னு நினைக்கிறாங்க. காணிக்கை செலுத்தி திருவருளை பெறுங்கள் அப்படின்னு எல்லாம் விளம்பரம் போட்டிருப்பாங்க. அப்படி எதுவும் கையில வாங்கிட்டு வர முடியாது. அப்ப திரு அருள் என்றால் திருவாகிய, செல்வமாகிய, அனைத்து மேன்மைகளையும் பொருந்திய சுத்த வெளியாகிய அந்த தெய்வமே. அரூபமாக ஒவ்வொரு பொருளுக்கும் மையமாக ஒவ்வொரு பொருளாக இருக்கிறது. மையமும் அவனே, பொருளும் அவனே, ஆத்மாவும் அவனே, உடலும் அவனே, உயிரும் அவனே, எல்லாமே அவன்தான். எனவே அருளோடு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே அகில அண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குள் உயிராய் தாய்த்தது எது? உயிருக்குள் உயிராய் தாய்த்தது. உயிருக்கு உட்பொருள், வேகத்துக்கு உட்பொருள் இருப்பு. மனம் வாக்கில் தட்டாமல் நின்றது எது? மனசுக்கு எட்டுதா இதுதான் கடவுள் அப்படின்னு? வார்த்தையில் சொல்ல முடியுமா இதுதான் கடவுள்னு? யாருக்க விளக்கி சொல்ல முடியுதா? முடியலையே. குவியல் குவியலான தத்துவங்கள், எத்தனை மதங்கள், எத்தனை மத நூல்கள், எத்தனை பேருக்கு விளங்கி போச்சு கடவுள் இதுதான். எனவே மனம் வாக்கில் தட்டாமல் நின்றது எது? அது மட்டுமா? என் கடவுள் பெருசு, உங்க கடவுளுக்குள்ள சக்தி இல்லை, என் மதமே உயர்ந்தது, உன் மதம் தாழ்ந்தது, சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று என்றைக்கும் தொடர்ந்து எதிர்வழக்கிடவும் நின்றது எது? இன்னும் இந்த சர்ச்சை ஓயவே இல்லை. ஒவ்வொரு மதமும் அவரவர் கடவுளே உயர்ந்தது என்று பேசுகின்றனவே தவிர, எல்லா மதங்களும் பேசுகின்ற கடவுள் ஒன்றேதான் என்ற சமாதானத்திற்கு இன்னும் எந்த மதமும் தயாராக இல்லை. எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்லதொரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது? என்றைக்கும் பெரு வழக்காய். வழக்கம் என்றால் வழங்கி வருவது, அதாவது தலைமுறைகள். சுத்தவெளியிலே தொடங்கிய பயணம் எங்காவது நின்று போயிருக்கா?
சுத்துவிலே தொடங்கிய பயணம் எத்தனை ஆண்டுகள்? இன்ஃபினைட், சொல்ல முடியல. எங்காவது விடுபட்டு போயிருக்கா? இல்லை. அப்ப தொடர்ந்து வரக்கூடிய ஒரு தலைமுறையாக இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பயணம். எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்லதொரு சித்தாகி இன்பமாய். அதை விட வலிமை மிக்க பொருள் எதுங்க? எல்லாவற்றையும் அதான் தாங்கிக் கொண்டிருக்கிறது. யாதினும் வல்லதொரு சித்தாகி இன்பமாய். என்றைக்கும் உள்ளது அது. கருமையமாக, ஜீவ ஆத்மாவாக, துய்க்கின்ற அறிவாக என்றைக்கும் உள்ளது இது. மேல் கங்குல் பகல் அற நின்ற எல்லை உள்ளது இது. கங்குல் பகல், இரவு பகல் எல்லைகளை கடந்தது. இரவு பகல் சொல்றோம். இதுல இன்னும் ஒரு மயக்கவாதம். சூரியன் உதிக்கிறது, மறைகிறது. சூரியன் உதிக்குது, மறையுதா? இல்ல பூமி சுத்திட்டு இருக்குதா? அப்ப சூரியன் அங்கேயே தான் இருக்குது. அது கிழக்கு பக்கம் வர்றதும் இல்லை, மேற்கு பக்கம் போறதும் இல்லை. அது அங்கேயே தான் இருக்குது. இந்த பூமி திரும்பி தன் முகத்தை காட்டுகின்ற போது பகல், மறுபக்கம் வந்துவிட்டால் இரவு. அப்போ பூமியில் இப்போ இந்தியாவில் இரவு, இங்க அமெரிக்கால பகல் இல்லையா? அப்ப உலகத்துல ஒரு பகுதி இரவாகிறது, ஒரு பகுதி பகலாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப சூரியன் மறைவதும் இல்லை, இரவு பகல் ஓய்வதும் இல்லை. எனவே மேல் கங்குல் பகல் அற நின்ற எல்லை உள்ளது. அது கருத்திற்கு இசைந்ததுவே. எண்ணத்தால், அசம்ஷன், கருத்துணர்வால் தான் இறைவனை அறியவோ உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர, அனுபவத்தை தவிர வேறு எதுவுமே அங்கே விலக்கி சொல்ல வாய்ப்பு இல்லை. அது கருத்திற்கு இசைந்ததுவே. அனுபவப்படுகின்ற போது அந்த கருத்துணர்வு, அசம்ஷன் அதுக்கு ஒத்துப்போகிறது. கண்டனவெல்லாம் மௌன ஒரு வெளி அதாகவே. இதெல்லாம் நாம் பார்க்கின்றோம். கண்டனவெல்லாம் மௌன ஒரு வெளி அதாகவே. ஓசை கழித்து விட்டால் மௌனம் அங்கே மிச்சம். அது போல உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் அங்கே மிச்சம். அப்ப அந்த அரூபம் என்பதுதான் மௌன ஒரு. மௌனத்தை காட்ட முடியுமா? அருவத்தை காட்ட முடியுமா? இல்லை. அப்போ சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விளையதும் இல்லை. சொன்னாதான் வார்த்தை, வார்த்தைக்கு தான் அர்த்தம். உதட்ட விட்டு வார்த்தை வெளி வரலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எனவே கண்டனவெல்லாம் மௌன ஒரு வெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்குவோம், அதை பின்பற்றி வாழ்வோம் என்று தாய்மானவர் இன்னொரு கவியில சொல்றார். அதாவது காந்தத்தின் தன்மாற்றம் தானே ஓசை. அப்போ ஓசையை கழித்து விட்டால், காந்தத்தின் ஒரு கூரை கழித்து விட்டால் இன்னொரு கூறு ஏகாந்தம், இறைநிலை. அதான் வெளி என்று சொல்கின்றோம். எனவே இயக்கம் நடப்பதற்கு வெளி இருந்தால்தான் முடியும். இப்போ மௌன ஒரு வெளி அதாக வேண்டார். இப்போ நண்பர் வீட்டுக்கு போறோம், வீட்டுல இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு வராரு. எங்க போயிருந்தீங்க? சும்மா அப்படியே கார வெளியே போயிருந்தேன்ப்பா. ஏன் வெளியே போனீங்க? தண்ணிக்குள்ள போயிருக்கலாம், நெருப்புக்குள்ள போயிருக்கலாம். ஏன் வெளியில போனீங்க? தண்ணிக்குள்ள போனா நீச்சல் தெரியலன்னா மூழ்கி போயிடுவோம். நெருப்புக்குள்ள போனா தப்ப முடியாது, பொசுங்கி போயிடுவோம். வெளிக்குள் போனா திரும்பி வந்துடலாம். அப்ப வாழ்வதற்கு பாதுகாப்பு, வாழ்வதற்கான ஆதாரம் காற்று வெளி. நாம இப்போ சொல்ற வெளி காற்று வெளி. ஆக்சிஜன் இல்லைன்னா செத்து போயிடுவோம். அப்ப உயிர்கள் வாழ்வதற்கு காற்று வெளி வேண்டும். இந்த பூமி சுழல்வதற்கு சூரியனின் காந்த வெளி வேண்டும். இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு சுத்த வெளி வேண்டும். வெளிதான் வாழ்க்கை, வெளிதான் இருப்பு, வெளிதான்
இறைநிலை. அதனால்தான் கண்டனவெல்லாம் மௌன உரு வெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்குவோம். சரி, இப்போ எங்கும் நிறைந்த இறைவனை எப்படி போய் தேடுவது என்றா வள்ளல் பெருமான் சொல்றாரு, நாம போக முடியுமா? சேர்த்ததுக்கு அப்புறம் சிவலோகம் போலான்றாங்க. அது முழுப்பக்க விளம்பரம் போடுவாங்க. இந்த நேரத்துல இந்த நாள்ல என்னுடைய தாத்தாவோ அம்மாவோ பாட்டியோ சிவலோக பிராப்தி அடைந்தார் அல்லது வைகுண்ட பிராப்தி அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு போடுவாங்க. ஆனா வளர என்ன சொல்றாரு, செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையேல். செத்ததுக்கு அப்புறம் சிவலோகம் போக முடியாதுப்பா, அது துரியாதீத தவம், அப்பப்ப போயிட்டு வந்துடணும். சரி, அப்படிப்பட்ட பக்குவம் கிடைக்காதனால தானே இத்தனை சிக்கல்கள், கடவுளை வைத்து வியாபாரம் நடக்குது. அந்த தெய்வீக அனுபவம் எப்போ கிடைக்கும் என்பதை சொல்றாரு. இன்று வருமோ, நாளை வருமோ, மற்றென்றுதான் வருமோ அறியே என் கோவே, துஞ்சு மல வெம் மாயை அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். இந்த வெளியை கடக்கிறோம், பூமியை கடந்து போற போது காற்று வெளியே கடக்கிறோம். சந்திரன், சூரியன், பிறகு சக்திகளும் அந்த வெளியை கடக்கிறோம். வெளிக்குள் வெளி கடந்து சுத்த வெளிக்கு போயிடும். சும்மா இருக்கும் சுகம். இந்த வெளி பயணம் எதுல போக முடியும்? ராக்கெட்டா, பிளைட்டா, இல்ல நடந்தே போவதா? அப்படின்னா எந்த வாகனமும் பயனாகாது. மனமே முருகனின் மயில் வாகனம், மனம்தான் வாகனம். மனதை போட்டுட்டு வேற எங்க போக முடியும்? மனதின் மறுமுனை தெய்வம். The other end of your mind is God Almighty. அப்ப மனதின் மறுமுனை தெய்வம். மனதின் வழியாகத்தான் பயணத்தை துவங்கியாக வேண்டும். மனதின் வழியாகத்தான் பயணத்தை தொடர்ந்தாக வேண்டும். மனதின் மறுமுனையே பயணத்தின் முடிவு. அப்ப இதைத்தான் தேர் திருவிழாவை சொல்றாங்க. சாமி சொல்லுவாங்க, அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கிறது மூலவர், அதே போல ஒரு வடிவத்தை செய்து உற்சவமூர்த்தி அப்படிம்பாங்க. இந்த தேர் திருவிழா ஏன் வந்தது அப்படின்னா, ஒரு காலத்துல பேதங்கள் இருந்தது. சில பேர் கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. அப்போ அவர்களும் தரிசிக்கட்டுமே அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு நாள் தேர் திருவிழான்னு வைப்பாங்க. இதனோடு கோயிலுக்கு வர முடியாதவர்கள், படுக்கையில படுத்திருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டு, இப்படி உள்ளவங்களுக்கும் தெரு வழியாக வந்து அவரவர்களுக்கு தரிசனம் கொடுப்பதற்காக. இதுல இன்னொரு தத்துவம் இருக்குதுங்க. நாம போய் வணங்கினால் கர்ப்பகிரகம், இறைவனே நம்மை தேடி வந்தால் திருவிழா. எப்படிங்க? நாமே போய் இறைவனை வணங்குவது கர்ப்பகிரகத்துல, இறைவனை நம்மை தேடி தெருவுக்கு வருவது எப்போ? இந்த மனம் பக்குவமாகின்ற வரைக்கும், தர்மத்தை மட்டுமே பின்பற்றி வாழ்கின்ற வரைக்கும் ஆலய வழிபாடு, ஆலயம் தொழுவது சாலோன் நன்று. தர்மத்தை பின்பற்றி விட்டால் நாம இறைவனை போய் கோயில வணங்க வேண்டாம், இறைவன் நம்மை தேடி வீட்டுக்கு வருவோம். நமக்கு என்னென்ன தர வேண்டுமோ அதே டோர் டெலிவரி வீட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டு போயிடுவான். நம்ம அங்க போய் கேட்க வேண்டியதில்லை. சரி, இதுக்கு என்ன வேணும் என்றால், வடம் பிடிக்க வேண்டும் என்றால், தேர்ல உச்சமூர்த்தி வந்துட்டாரு, வடக்கயிறு நீளமா இருக்குது, பக்தர்கள் இந்த முனையில பிடிச்சு வடம் பிடிக்கிறாங்க. இப்போ சாமி சொல்றாங்க, இப்போ இந்த முனையில் இருக்கிறார்கள் பக்தர்கள்,
இந்த வடக்கரையை பற்றி கொண்டே போனா எங்க போய் முடிவாங்க? உற்சவமூர்த்தி கிட்ட. அப்போ இங்கே மனம் இருக்கிறது, அங்கே அறிவு இருக்கிறது, இடையில வடம் இருக்கிறது. இதேதான் நம்ம உடம்பு. கீழே மூலாதாரம், மேல சகசாதாரம், இடையில ஒரு வடம். இது வட கயிறுன்னு பேரு, இதுக்கு தண்டு வடம்னு பேரு. அப்ப கீழே இருக்கின்ற மனதை மேலே உயர்த்து விட்டால் இறைவனை தரிசிக்கலாம். சரி, இந்த தத்துவம் எத்தனை பேருக்கு தெரியும்? பக்தர்களுக்கோ, இல்லை திருவிழா நடத்துகின்ற அறங்காவலர்களுக்கோ, இல்லை கோவிலில் இருக்கின்றவர்களுக்கோ எத்தனை பேருக்கு இந்த தெரியும்? இந்த 2 நிலைகளை கண்ணதாசன் ஒரு பாட்டில் எடுக்கிறார். இந்த 2 எக்ஸ்ட்ரீம் எண்டு. இதை கண்ணதாசன் ஒரே பாட்டு சொல்றாரு. தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வத்தையே மனிதர்கள் எல்லாம் மறந்த போது. தெய்வம் எதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா தேர் திருவிழாவுக்கு குறைச்சல் கிடையாது. தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வத்தையே மனிதர்கள் எல்லாம் மறந்த போது. அதே பாட்டு கடைசியில முடிக்கிறார். இதே 4 வரி திரும்ப வருது பாருங்க. தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வம் போல் மனிதர்கள் எல்லாம் மாறும் போது. அற்புதமான திரைப்பாட்டல். தெய்வம் போல் மனிதர்கள் எல்லாம் மாறும் போது. 2 எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஒண்ணு, இது அர்த்தமில்லாத செயல். தெய்வத்தை அறியாமல் நீ நடத்துகின்ற தேர் திருவிழா அர்த்தம் இல்லாதது. தெய்வத்தை அறிந்த பிறகு அது அவசியம் இல்லாதது. தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வம் போல் மனிதர்களெல்லாம் மாறும் போது அவசியம் இல்லை. அப்படி இன்று வருமோ, நாளை வருமோ, மற்றென்றுதான் வருமோ அரிய என் கோவே, துஞ்சு மல வெம்மாயை கடன் அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். அதுதான் தெய்வத்தை அறியும் வழி. அப்போ முதலில் தெய்வம் எங்கே இருக்கிறது என்ற இன்ஃபர்மேஷன், ஒரு அறிமுகம் நமக்கு வேணும். அடுத்தது அது எப்படி அடைவது என்ற வழிவகையை சொல்லணும். மூன்றாவது கூடவே இருந்து வழிநடத்தி சொல்லணும். அப்போ யார் நமக்கு சொல்ல முடியும் என்றால், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லாமாக மாற்றமடைந்த நீ உருவாய் அருவாய் உளதாய் இளதாய். அற்புதமான அருணகிரி அவருடைய கவி. உருவாய் அருவாய், எல்லா தோற்றங்களும் நீதான். அதற்குள் அருவமாக இருக்கின்ற மூலப்பொருளும் நீயேதான். மறுவாய் மலராய், ஒரு சின்ன அரும்பாக இருந்தது நீதான். மலர்ச்சி பெற்ற அழகான மலரும் நீயேதான். கருவாய் உயிராய், உயிராக இயங்கியதும் நீயேதான். அதுல இருப்பாக அடங்கியிருந்த கருவும் நீயேதான். கதியாய் விதியாய், எந்தெந்த நிலை இருக்க வேண்டும் அந்தந்த கதி. அதற்குள்ளே ஒரு விதி. விதி இல்லாமல் கதி இருக்கா? விதி இல்லாத இயக்கம் உண்டா? இறை துகள் பிறக்கிற போதே விதியும் பிறந்தது. எது முதல்ல, எது ரெண்டாவது? 2 சேர்ந்துதான் பிறக்குது. அது போல குருவாய் வருவாய், நீயேதான் குருவாகும் வந்து என்னை கைத்துக்கு விடணும். அப்படி இதை கூடவே இருந்து வழிகட்டுவதற்கு ஒரு குருவின் ஆசி, குரு நேரா இருக்கணும் அவசியம் இல்லை. அவருடைய அறிவோடு இணைந்து விட்டார். அந்த அறிவு எங்கும் நிறைந்த அறிவு இல்லையா? எல்லோருக்குள்ளேயும் துணைக்காக இருக்கும், வழிகாட்டும். இந்த மனித வாழ்க்கையில 4 அனுபவங்களை பெறுகின்றோம். அதாவது இன்பங்களை நுகர்தல், என்ஜாய்மெண்ட், துன்பங்களை உணர்தல், சஃபரிங், அமைதியை அடைதல். இந்த 2க்கும் கடந்த ஒரு அமைதி நிலை, பேரின்பத்திலே திளைத்தல். இந்த 4 அனுபவங்களிலே சுக துக்கத்தை சந்திப்பதற்கு உழைத்தாக வேண்டும். அமைதி பேரின்பத்திற்கு சும்மா இருந்தா போதும்.
அப்ப வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். அதுக்கு எந்த ஆடல் பாடலும் உபயோகமாகாது, எந்த செயல்பாடுகளும் துணை வராது. சும்மா இருக்கும் சுகம். உடம்பு சும்மா இருந்துரும், தவத்தில் உட்காடுறோம், கைகளை கோத்துட்டோம், கண்களை மூடிக்கிட்டோம், உடம்பு உட்காந்துருச்சு, ஒன்றும் பண்ணலை. அப்பதான் மனசு கொஞ்சம் வேகமாக வேலை செய்யும். இப்ப மனசு உட்காரணும் இல்லையா, அதுதான் கஷ்டமான பிரயத்தனம். அப்படி துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் திளைத்து பேரின்பத்தில் கலப்பது, இதுதான் மனித வாழ்க்கை. சரி, இப்போ இந்த கருத்தில் எல்லாம் மகிழ்ச்சி பல பாடல்களை சொல்றாங்க. மகாகவி பாரதியார் அடுத்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அறிவேதான் தெய்வம் என்ற கருத்தை ஒரு முழு பாடல் இருக்கு. அந்த பரச வெள்ளம்னு ஒரு முழு பாடல் இருக்கு. அதோடு சிறிய பாடலாக ஒரு 2-3 பாடல் மட்டும் சொல்றேன். 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால், பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் என்று அறிவொன்றே தெய்வம் உண்டாம் எனல் கேளீரோ. எத்தனை கடவுள்கள், 33 கோடி தேவர்கள்னு சொல்றாங்க. எந்த மதம் ஒரு கடவுள் நிக்கல. இங்க கிறிஸ்துவத்துல ட்ரினிட்டின்னு 3 சொல்றாங்க. அங்க அல்லாஹ் ஒன்று இருந்தாலும் 99 பேர் சொல்லிக்கிறாங்க அங்க. சோ 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால். அதாவது கண்ணாசு ரொம்ப அழகா ஒரு பாட்டுல சொல்லுவார், தேடி தேடி அலைந்தவனும் காணவில்லை என்றான், தெளிந்த நிலை கொண்டவனும் இல்லை இல்லை என்றான், இல்லை இல்லை என்றவனும் எதனை இல்லை என்றான், இல்லை ஒரு சக்தி என்று சொல்லவில்லை என்றான். தேடி தேடி அலைந்தவனும் காணவில்லை என்றான். கோவில் கோயிலா அலையிறோம், எத்தனையோ பண்றோம். தெய்வத்தை கண்டார்களா அப்படின்னு கேட்டா, தேடி தேடி அலைந்தவனும் இல்லை, உருவங்களைத்தான் பார்க்கிறோம். அதுவும் பேதப்பட்ட உருவங்கள், பேதப்பட்ட பெயர்கள் பார்க்கிறோம். சரி, சித்தர்ல கேட்கலாமே, ஞானிகளை கேட்கலாமே என்று அவர்களை கேட்கின்ற போது தெளிந்த நிலை கொண்டவனும் இல்லை இல்லை என்றான். எது இல்லைன்னா, இந்த உருவங்கள் இல்லை, உருவங்கள் இல்லை. கண்டனவேளா மௌன உருவெளி, மௌன உருதான், உருவம் இல்லை. சரி, நாத்திகன் அவன் இல்லை இல்லைன்றான். சரி, நீ இருக்கிறிய எங்கிருந்து வந்த, தாய் தந்தை இல்லாமையா? அவங்க எங்கிருந்து வந்தாங்க? அப்போ மூலம் ஒன்று இருக்கணும் இல்ல, உனக்கு மூலம் தாய் தந்தை, அப்ப அவங்களுக்கு மூலம் யாரு? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சுபவீரபாண்டியன் ஒரு நீயானான கருத்தரங்குல ஒரு பக்கம் பக்தர்கள், இன்னொரு பக்கம் நாத்திகர்கள். அதுக்கு முடிவுரை ஒரு சாமியாரு, இந்த பக்கம் சுபவீரபாண்டியன். இவர் என்ன சொல்றாரு, இந்த பாண்டியரு, இயற்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்க சொல்ற கடவுளை தான் ஏத்துக்கலன்னாரு. அப்போ இல்லை இல்லை என்றவனும் எதனை இல்லை என்றான், இல்லை ஒரு சக்தி என்று சொல்லவில்லை என்றான், நாத்திகனும் விஞ்ஞானியும். அப்போ தேடி தேடி அலைந்தவன் பக்தன் இல்லை, தெளிந்த நிலை கொண்டவன் ஞானி இல்லை, இல்லை இல்லை என்றவன் நாத்திகன், இல்லை ஒரு சக்தி என்று சொல்லவில்லை என்றான், நாத்திகனும் விஞ்ஞானியும். அதுபோல வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாம் எனில் கேளீரோ, சொன்ன கேட்க மாட்டீங்களா ஐயா? மாடனை காடனை வேடனை போற்றி மயங்கும் மதியிடுகால், எதனோடும் நின்றோங்கும் அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறியீரோ. எப்படி அறியணும்? ஓதி அறியணும், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் கிடையாது. ஒரு காலத்துல குருகுல கல்வின்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் எழுதி சொல்ல மாட்டாங்க, பேச்சுதான், காதுல ஓதுவாங்க.
அப்ப ஓதி உணர்தல், உணர்ந்ததை ஓதுதல், ரெண்டு இருக்கு. இப்போ உணர்ந்ததை ஓதுவது அப்படின்னா அனுபவப்படுவது. ஓதி உணர்வது என்றால் குரு சொன்னதை கேட்டு அறிவது. அடுத்து இன்னொரு கவியில சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதிகள் கேளீரோ. சுத்த அறிவே சிவமென்று கூறும் சுருதிகள் கேளீரோ. பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழிவீரோ. அதாவது பாரதியுடைய கவிகள் எல்லாம் நிறைய கவிகள் இருக்குங்க. என்ன சொல்றாருன்னா இன்னொரு கவியில சக்திகள் யாவும் அதுவே, பல் சலனம் இறத்தல் பிறத்தலும் அதுவே, நித்தியமாம் இவ்வுலகில் கடல் நீரில் சிறு துளி போலும் இப்பூமி. நித்தியமாம் இவ்வுலகில், இந்த உலகத்துல இந்த பூமி என்ன சைஸு அப்படின்னா கடல் நீரில் சிறு துளி போலும் இப்பூமி. இந்த உலகமே தனியா இருந்தது இல்லையா? அதுல ஒரு துளி எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்த தண்ணியோட கம்பேர் பண்ணினீங்கன்னு சொன்னா எப்படி என்ன ஈக்குவேஷன் போட முடியும்? அதுக்கு 1:2 அப்படின்னு போட்டு என்ன சொல்ல முடியும்? அது போலத்தான்ப்பா இந்த பூமி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்ற மிக பெரும் அண்டத்துக்குள் ஒரு சிறு துளி போல. அது கடல் என்றால் இது ஒரு சிறு துளி. இந்த பூமிக்கு இருந்துட்டு நான் பெரும் புள்ளி என்றான் பாருங்க. ஒன்னும் இல்லை, இங்கேருந்து நீங்க சூரியனை பார்க்கிறோம். 19 லட்சம் மடங்கு பெருசு சூரியன். எவ்வளவு பெருசு தெரியுதுங்க? ஒரு சிறு பந்து போல தெரியுது இல்லையா? பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரிய சூரியன் இங்கிருந்து நான் பார்க்கிற போது ஒரு பந்து போல் தெரியுது. இப்ப நம்ம சூரியனுக்கு போயிடுவோம். சூரியனிலிருந்து பூமியை பார்க்கிறோம். 19 லட்சம் மடங்கு சிறிய பூமியை பார்க்கிறோம். எப்படி இருக்கும்? புள்ளி கூட இருக்காது. இல்ல இவன் பெரும் புள்ளியா? இந்த ஏரியாவில் நான் தான் பெரும் புள்ளின்றான். ஆனா பூமியே புள்ளி கூட கிடையாது. நீ எப்படி பெரும் புள்ளியாவ? எனவே இதை அறியணும் என்ன சொல்றாரு. அதாவது தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். உய்வது அனைத்திலும் ஒன்றாய், உய்வது அனைத்திலும் ஒரே பொருள், எங்கும் ஓர் பொருளானது தெய்வம். ஊர்வன பரப்பன நடப்பன அனைத்தும் தெய்வமே. அதோட விடல, இந்த எழுத்தும் தெய்வம் எழுது கோலும் தெய்வம் என்னார். எழுத்தும் தெய்வம் எழுது கோலும் தெய்வம். கீதையின் சாரத்தை மிக எளிமையா ஒரு பாமனுக்கு புரிய வைக்கணும்னு சொன்னா, எழுது பேனா பென்சில் இதுவும் தெய்வம், எழுதப்படுகின்ற எழுத்து இருக்க அதுவும் தெய்வம். சரி, இப்போ அடுத்த தலைப்பு 11. நாத்திகமும் விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்ட கடவுள். நாத்திகமும் விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்ட கடவுள். இதை கவிஞர் கண்ணதாசனுடைய அருமையான ஒரு பாட்டு, பழைய பாடல். இறைவன் இருக்கின்றான், மனிதன் கேட்கின்றான். அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான்? நான் ஆத்திகனானேன், அவன் அகப்படவில்லை. நான் நாத்திகனானேன், அவன் பயப்படவில்லை. இதுக்கு அதே பதிலா வரும். மனிதன் இருக்கின்றானா, இறைவன் கேட்கிறான். அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான்? நான் அன்பு காட்டினேன், அவன் ஆட்கொள்ளவில்லை. வந்த துன்பம் தீரவும் அவன் துணை வரவில்லை. ரொம்ப அருமையான பழைய பாட்டுங்க அது. ஸோ இப்படி நாத்திகமும் விஞ்ஞானமும் எப்படி கடவுளை ஏற்றுக்கொண்டன. இப்போ ஒரு கருத்து சொன்ன பாருங்க. இல்லை இல்லை என்றவனும் எதனை இல்லை என்றான், இல்லை ஒரு சக்தி என்று சொல்லவில்லை என்றான். அதை பற்றி கொஞ்சம் விரிவான விளக்கத்தை அடுத்து அவருடைய சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
வாழ்க வளமுடன். மிகச்சிறப்பு ஐயா. அருமையான ஒரு சிந்தனை உரை இன்றைக்கு. மகான்களினுடைய கருத்துக்கள், அதில் தாயுமான சுவாமிகளுடைய பாடல்களை எல்லாம் எடுத்து அருமையான விளக்கத்தோடு நல்ல கருத்துக்களை நாம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டோம். இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி பற்றி அன்பர்களுடைய கேள்விகள் அல்லது கருத்துக்கள் பரிமாற விரும்பினால் ஐயாவுடன் இணைந்து கேட்டுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். யாராவது கேள்வி கேட்க இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக இந்த பூமியை நீங்க கணக்கு பார்க்க சொன்னீங்க. பூமி இப்ப நம்ம சந்திரனை பாக்குறோம். சந்திரன் இந்த முழு நிலவு தான் இருக்கு. ஆனா அது எந்த நேரமும் இருந்துகிட்டு தான் இருக்குது இல்ல ஐயா? நம்ம அந்த பூமி சுத்துறதுனாலதான் நம்ம வளர்பிறை தேய்பிறைன்றது நம்மளுக்கு தெரியுதா? அதே மாதிரி நீங்க சொன்னீங்க, நாம அந்த 19 லட்சம் மடங்கு பெருசா இருக்குள்ள நம்ம பாக்குறதுக்குள்ள அந்த பந்த அளவு தான் இருக்கு. ஆனா அங்க இருந்து பார்க்கணும் நம்ம ஒரு புள்ளிய நாம நினைச்சேன்னா நம்ம ஒரு தூசு நினை கூட நம்ம ஒரு ஆள் இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்துகிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்த அகங்காரம், அந்த தன்முனைப்பு இருந்துகிட்டு நம்ம அந்த உண்மை நிலையை அடையறதுக்கு இந்த இறைவனான மகரிஷி எவ்வளவு தூரம் வடிவமைத்து கொடுக்குறவங்களுக்குள்ள நீங்க சொல்லக்குள்ள ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அந்த சந்திரன்றது முழு நிலமா தானே இருக்குது ஐயா. அது குறையறது கூட்டுறது இல்லைங்க ஐயா. நம்ம பூமி சூழ்நிலைதான் அது குறையுது கூடுதுங்களா ஐயா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். எதுவுமே தேய்வதும் இல்லை வளர்வதும் இல்லைங்க ஐயா, தோற்றம் தான். இப்போ நம்ம சூரியன் நம்ம பூமியில இருந்து 2,30,000 மைல் தூரத்துல இருக்குதுன்றாரு மகரிஷி, அதாவது சந்திரன். ஆமாங்க. சந்திரனும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இந்த பூமி சுத்தி வருது. அது வரும்போது தன்னைத்தான் சுத்துறதுக்கு 29 நாள், பூமி சுத்தி வர்றதுக்கும் 29 நாள் கணக்கு. அப்ப என்ன ஆகுது, இப்போ நமக்கு முன்னாடி 2,30,000 மைல் தூரத்துல சந்திரன் இருக்கு. இப்ப நாம சுத்துற வேகம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சுத்து முடிக்கிறோம். இப்போ சந்திரன் 29 நாளைக்கு ஒரு சுத்து முடிக்கும். அப்ப என்ன ஆகுது, 30 நாள் வச்சுங்களேன் ஆவரேஜா. 30 நாள் வரும்போது இந்த பூமி 30 சுத்து முடிக்கிற சமயத்துல சந்திரன் ஒரு சுத்து தான் முடிச்சிருக்கும். சரிங்களா? சரி, இதுக்கு இடையில என்ன ஆகுது, சூரியன் தாய்க்குள் அங்க இருக்குது. அது எப்பவும் ஒளி வீசி கொண்டே இருக்கும். இப்ப என்ன ஆகுது, நம்ம இந்த பூமி சுழகின்ற போது இப்போ இந்தியாவுக்கு இரவு, இங்க அமெரிக்கால பகல். ஒரு பகுதி இப்ப சூரியன் நோக்கி அமெரிக்கா இருக்குது, பகல் இங்க. பூமியின் மறுபக்கம் இரவாத்தான் இருக்கும். ஏன்னா இந்த வெளிச்சம் அங்க படல. சரிங்களா? இன்னொரு கருத்து என்னன்னா, சூரியன்ல இருந்து வெளிச்சம் வருவது இல்லை. சூரியன் வெளிச்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். வெளிச்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க, சயின்ஸ் தான் சொல்லுது. இன்னும் சயின்ஸ் அதுக்கு வரல. வெளிச்சம் வருது வச்சுக்கோங்க. இப்ப நேருக்கு சொன்ன மாதிரி 19 லட்சம் புள்ளிக்கு போடுங்க, அது சூரியன். ஒரே ஒரு புள்ளி இந்த பூமி. அந்த வெளிச்சத்தை தடுக்க முடியுமா? 1000 கைகள் மறைத்து நின்றாலும் அதன் மறைவதில்லை. மறைக்க முடியுமா? முடியாது. அதனால சூரியனிலிருந்து வெளிச்சம் வருவது இல்லை. அது கருநிற அலைகளை தான் அனுப்புது. அந்த அலைகள் பூமியின் காந்த களத்தில் ஊடுருவுகின்ற போது ஒரு இன்டராக்ஷன், இந்த காந்த களத்துக்கும் சூரியனுடைய ஹீலியம் அலைகளுக்கும் ஒரு இன்டராக்ஷன் நடக்குது. அப்ப எந்த பகுதி சூரியனை நோக்கி இருக்கிறதோ அது வெளிச்சமாக மாறுது, மறுபகுதி இருட்டாதான் இருக்கும். சரிங்களா? இப்போ சந்திரன், சூரியன், பூமி இடையில சந்திரன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகும், நமக்கு சந்திரன் தெரியாது. பகல் நேரம் சூரியன் இருக்குது, நமக்கு பகலா பூமியில பகலா இருக்குது, சந்திரன் முன்னாடி நிக்குது, தெரியாது. இல்லைங்களா? இதுவே மறுபக்கம் சூரியன், பூமி இந்த பக்கத்துல நம்ம 2,30,000 மைல் உயரத்துல சந்திரன் மிதக்குது. அப்ப சூரியனுடைய கதிர்களை வாங்கி பூமியின் காந்தக்களம் தன்மாற்றம் அடைய, அதை வாங்கி சந்திரன் தன்மாற்றம் அடைய, அது நமக்கு வெளிச்சமாக தெரிகிறது.
அப்போ அது பௌர்ணமின்றோம் இல்லைங்களா? இது போல இது நகர்கின்ற போது என்ன சொல்றோம், ஒரு அரை வட்டம் வர்றதுக்கு 15 நாள், இந்த பக்கம் அரை வட்டம் வர்றதுக்கு 15 நாள். அப்போ இருட்டை நோக்கி போகிறது, அமாவாசை நோக்கி போகிற போது கிருஷ்ணபட்சம், வெளிச்சத்தை நோக்கி போகிற போது சுக்கிரபட்சம். சரிங்களா? கிருஷ்ணம்னா இருட்டு. இந்த ரெண்டு நிலையிலையும் இப்படி கிருஷ்ணபட்சமாக இருந்தாலும் சரி, சுக்லபட்சமா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு தூரம் நடந்துட்டே வரும்போது மொத்தம் அரை வட்டம் எவ்வளவு 150 டிகிரிக்கு 15 நாள் எடுத்தீங்கன்னா நடுப்பகுதி வந்து 8 இல்லைங்களா? இந்த பக்கம் இந்த பக்கம் போட்டீங்கன்னா நடுவில் 8ஆம் நம்பர் நிற்கும் வச்சுங்களேன். அது அஷ்டமி. சரிங்களா? அப்ப என்ன இது நமக்கு ஒரு பகுதி மறையக்கூடிய நிலைக்கு, அதாவது வளர்ச்சி பெற்று அடுத்த முழுமையை நோக்கி போகும். இது முழுமையிலிருந்து தேய்மானத்துக்கு போயிட்டு இருக்கும். அதனால இந்த வளர்ப்பையில ஒரு அஷ்டமி நவமி வரும், இந்த பக்கம் ஒரு அஷ்டமி நவமி வரும். நமக்கு மறைவா இருக்கிறதுனால அந்த நாட்கள்ல வந்து இறைவனை அடையக்கூடிய, இறைவனுடைய வழிபாடுகளை செய்யக்கூடிய நாளாக அது தவிர்க்கணும் அப்படின்றது. அஷ்டமி நவமி நல்ல காரியம் செய்யக்கூடாது அப்படின்றது. அதுக்காக தான் வந்து இவர் வந்து கிருஷ்ணங்க பிறக்கிறாரு தேய்பிரை இல்லையா, கோகுலாஷ்டமி. அப்புறம் நவமி வந்து ஒரு இதில் வரும், அது எனக்கு சரியா நினைவில்லை. ஸோ இப்படி வந்து அந்த சந்திரனுடைய அந்த சுழற்சியில இடம் மாறிக்கொண்டு வர்ற போது நமக்கு முதல்ல அமாவாசை கழிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியாது, இருக்கிறதே தெரியாது, பார்வைக்கு எட்ட தெரியாது. 3ஆம் பிறை அப்பதான் தேடி கண்டுபிடிதோ, அங்க தெரியுது பாரு, அங்க தெரியுது பாரு அப்படிம்பாங்க. 3ஆம் பிறை லேசா தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து வளர்ச்சி பெற்று பௌர்ணமி நோக்கி போகும். மீண்டும் அது அப்படியே மறைந்து கொண்டே வரும். அவ்வளவுதான். அப்போ நிலவு தேய்வதும் இல்லை, வளர்வதும் இல்லை, தோற்றங்கள் மாறுவதனால நாம் அதை தேய்து வளருதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறோம். எப்படி சூரியன் உதிக்குது மறைதுன்னு சொல்றோமோ, அதே போல சந்திரனை தேய்து மறைதுன்னு சொல்றோமே தவிர உண்மையில் எந்த பொருளும் தேய முடியாது, வளர முடியாது. அந்த பூமி ரொட்டேஷனால நம்மளுக்கு அந்த இது தேய்து வளருதுன்னு நம்மளுக்கு சுழற்சியினால். இதே பிரின்சிபிள் நம்ம கோள்களுக்கும் வரும். சரிங்க. ஒரே ஒரு இதுக்கு ஐயா, பூமி சுத்திக்கிட்டு இருக்கு ஐயா, ஆனா நாம எல்லாம் ஒரே ஸ்டாண்ட் ஸ்டில்லா தானே இருக்கு. நம்மளுக்கு ஒண்ணுமே சுத்தறதே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல. நம்ம ஒரு வீடாகட்டும், நம்ம வீடாகட்டும் எல்லாமே அப்படியே நாம நிலையா தானே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. அது எப்படி பூமியினுடைய வெளிப்புறத்துல இருந்து நம்ம போய் பார்க்கணுங்களா, எப்படிங்க ஐயா? எனக்கு புரிஞ்சுக்க முடியலங்க ஐயா. ட்ரெயின்ல உட்காருறீங்க, ட்ரெயின்ல போகல எதிர்த்தாப்புல ஓடுது, எதிர்த்தாப்புல மரங்கள் எல்லாம் ஓடுது. இல்ல அது இல்ல, இப்ப நாம ஒண்ணும் பண்ணல, ட்ரெயின்ல உட்கார்ந்தா இருக்கிறோம். ஆனா ட்ரெயின் ஓடிட்டு இல்ல, ஓடுது இல்ல. அதே போல நாம் இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒட்டி நிற்கிறோம். பூமி சுத்திக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா நாம சுத்துறது இல்ல. கண்டிப்பா. அதுதான் அது ஏன் ஒட்டி நிக்கிறோம் அப்படின்னா ஈர்ப்பு சக்தி. கால் பக்கம் பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி, கால் பக்கம் வடதிசைன்னு சொல்லுவாங்க, தென் திசை வந்து உச்சி. சரிங்களா? அப்ப வடக்கு என்பது ஈர்ப்பு புலம், தெற்கு என்பது தள்ளும் புலம். சரி. அதனால அந்த ஈர்ப்பு விசை வந்து மைய ஈர்ப்பு விசை வந்து பூமி மையத்தில் இருக்கு இல்லையா. இரண்டாவது சூழ்ந்தழுத்த விசை வந்து இந்த சூரிய குடும்பத்துக்குள்ள இந்த பூமிக்குள்ள நம்ம அழுத்தி கொண்டே இருக்கும். அப்ப அந்த ஈர்ப்பு விசையும் இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய அழுத்த விசையும் சேர்த்து நம்மை ஒரு இடத்திலேயே இருக்க வைக்கும். சரிங்களே? சூழ்ந்து அழுத்த ஆற்றலும் நம்மளுடைய புவி ஈர்ப்பு விசையினாலும் நம்மளுக்கு தெரிய மாட்டேது. அந்த சூழ்ந்து அழுத்தினால நம்மளுக்கு அந்த சுழற்சி நம்மளுக்கு, ஆனா பூமி கரெக்டா ரொட்டேஷன் கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு டே நைட் கிடைக்குது, அதனால நம்மளுக்கு அது புரியுது. உண்மை, ரொம்ப சிறப்பா புரிஞ்சுங்க. அதுவும் உதாரணம் நீங்க ட்ரெயின் சொன்னீங்க, ரொம்ப மனசுல ஈஸியா பயஞ்சிருக்குங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வாழ்க ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். அடுத்து குருவம்மாள், நீங்க கேட்கலாம் அம்மா. குருவம்மாள்.
வாழ்க வளமுடன். ஜனார் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை. ஒரு கேள்வி. இந்த அயனம் என்றா மாற்றம் என்று சொல்லியிருந்தீங்க. அயன மண்டலம் என்று பேசுறாங்களே இருந்துட்டு அதுக்குரிய அர்த்தம் என்னன்றது ஒரு கேள்வி. அயன மண்டலம் பிரபஞ்சம். பிரபஞ்சம். Change alone is permanent in the universe. சரி சரி ஐயா. என் அடுத்த கேள்வி இது கொஞ்சம் பிரபஞ்ச ரகசியம் தான். அது தத்துவத்திலே அதை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்களோ என்ற இப்ப உயிர் வளரேக்க முதலாம் மாதம் கம்ப மாதிரி இப்ப புள்ளி மாதிரி அப்படி எல்லாம் சொல்லி இருக்க மகரிஷின்ற இதுல. அப்ப இப்ப உயிர் 10 மாதம் தண்ணிக்குள்ள தானே இருக்குது அம்மா வயிற்றுல இருக்கும்போது. அது வெளியில வந்த பிறகு அதே மாதிரி உள்ள தண்ணியில வாழ முடியாத காரணம் என்ன? மாற்றம் வந்த பிறகு திருப்பி போக முடியாதா, இல்லாட்டி அது பிரபஞ்ச ரகசியம்? இல்ல, இங்க நீங்க முதல் சொன்ன கருத்து இருக்கு இல்லைங்க, முதல் மாசம் கம்பம், அது மகர்ஷியுடைய கவி கிடையாது. நீங்க பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் அந்த தலைப்புல மகர்ஷி பயன்படுத்துகின்ற கவி யாரோ ஒரு சித்தருடைய கவி. அது சரி, சித்தர் கூட கிடையாது, யாரோ ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. சரி, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கரு வளர்கின்ற போதே மனித வடிவத்தில் தான் இருக்கும். இது ஒரு முறை ஆரியர்ல சர்ச்சையாய் போச்சு. இந்த பாடலை சொல்லிய ஒருத்தர் பேராசிரியர் விளக்கம் சொல்ல, அந்த விஐபி ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு. அந்த சயின்டிஸ்ட் இல்ல நீங்க சொல்ற மாதிரி கிடையாது, நாங்க எல்லாம் கிரில்லன் போட்டோகிராஃபில பார்த்துருக்கிறோம், ஒட்டுமொத்த உடல் வடிவமே தான் இருக்குது அப்படின்னு அவரு சொல்ல, இல்ல இதுதான் சரி, எங்க சாமி இப்படிதான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சொல்ல, அவரு அந்த வகுப்பு முடிஞ்சோடனே பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டார். இது ஒரு ஆளியார் சலசலப்பாயிடுச்சு. அப்புறம் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போன போது சமீபத்துல தான், அதுக்கு அந்த ஒட்டியே சில நாட்கள்ல நான் போன போது இது மாதிரி நடந்துங்கய்யா, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னாங்க. நான் சொன்ன 3 விஷயங்கள் இதுல. ஒண்ணு, நம்பர் 1 சயின்ஸ் ஒன்று சொல்ற போது நான் மறுத்து பேச முடியாது. ஏன்னா தத்துவம் எல்லாமே அசம்ஷன் பேஸ்டு. ஆனா சயின்ஸ் எம்பரிக்கல் ப்ரூஃப். அவர் கிளீன் போட்டோகிராஃப் பார்த்து இருக்குன்னு சொல்லும் போது நம்ம சித்தருக்காவே இதெல்லாம் வச்சு நம்ம பேச முடியாது. அதுதான் உண்மையாகும். 2வது, இந்த கவி சாமியுடைய கவி கிடையாது. 3வது, சாமி சொல்லக்கூடிய கருத்து பசு ஒன்றை பார்க்கின்ற அந்த கவியை பாருங்க, எவ்வளவு நுணுகினாலும் அவருடைய பேட்டர்ன் ரெகுலாரிட்டி மாறாதுன்றார். பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம், பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய். அப்ப பசு உருவம் புள்ளி சைஸுக்கு இறங்குது, ஆனா பசுவாத்தான் இருக்குது. நிழலா மாறுது, காந்த களத்துல பசுவாத்தான் உள்ள போகுது. அப்போ ஒன்லி கம்ப்ரஸ்டு. எவ்வளவு நுணுகி போனாலும் சயின்ஸ் என்ன சொல்லுதுங்க, பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி வில் நாட் சேஞ்ச். ஒரு பொருளுடைய தன்மை துல்லியமே மாறவே மாறாது, அதுக்குள்ளது இருக்கத்தான் செய்யும். அப்ப என்ன ஆகுது, அந்த மாஸ் மட்டுமே மாறும். அப்ப பசுவா இருந்தது மாஸ், உள்ள மூளைக்கு போற போது கண் விழியில கொசு, மூளைக்கு போகும்போது புள்ளி, காந்த களத்துல போற போது இன்னும் நுணுகுது. ஆனா எப்படி நுணுகினாலும் பசு பசுவாத்தான் இருக்குதுன்ட்டார். அப்போ மனித வடிவம் அப்படியே தான் இருக்கும். அதனால் சயின்ஸ் அவர் சொன்ன கருத்து இதுதான் உண்மையான கருத்து, சாமி சொன்னதும் அதுதான். அப்போ அந்த ஓமானத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு கவியத்துக்கு வச்சுக்கிட்டு சாமி இப்படிதான் சொன்னாங்கன்னு சொன்னா அவர் கிளம்பிட்டார்ல ஒரு சயின்டிஸ்ட். அதனாலதான் மகர்ஷியுடைய கருத்துக்களை ஆழ்ந்து சிந்திக்கிற வரைக்கும் ஆத்தட்டிக்கிட்டு பேசக்கூடாது, இதுதான் அப்படின்னு பேசக்கூடாது. அதனால புரிஞ்சுக்கணும், இந்த கவிய முதல்ல சாமியோட கவி இல்லை, அது தெரிஞ்சுக்கணும். இல்ல அந்த அந்த பக்கம் படிச்சு பாருங்க, தெரியும். சரி, அந்த கருவுக்குரிய வாழும் சூழ்நிலையை பற்றி தான் என்னோட கேள்வி ஐயா. தண்ணியிலேயே அந்த கரு வளர்ந்து வருகிறது. சரி, ஓகே. பிறகு இந்த வெளியில வந்த பிறகு காத்த சுவாசிக்க தொடங்கின தண்ணீர் வாழ்கின்ற போதும்
அதுக்கு வந்து டியூப் வழியா தானே போகுது, பிளசண்டா வழியா தானே எனர்ஜி எல்லாம் உள்ள போகுது. சரி. ம் ஆமா ரெண்டாவது, நீர்வாழ் தாவரத்துல இருந்தா எல்லாம் வந்திருக்கிறோம். ஆமா So, சரி. தண்ணியில வாழ்வது ஒன்றும் இல்லை. ஆனா ஏன் அங்க நிக்க முடியுது இல்லை அப்படின்னா, நம்முடைய உணவு என்பது இப்ப எப்படி ஆமை வெளிவந்தானே ஆகணும். ஆமா மீன்கள் ஆமா அங்கேயே உணவு எடுத்துக்குது, ஆமை வெளிவந்தானே நம்ம முட்டையிட வேண்டிய ஆமா வருது. ஆமா அது போல அந்த எவல்யூஷன் வர்ற போது ஒவ்வொரு ஜீவனுக்கு என்று அவருடைய தேவைகள் சூழ்நிலை எல்லாம் மாறுது. சரி. மாறும்போது நாம வந்து பூமிக்கு மேலேயே வாழ்ந்து பழகிட்டோம், மண்ணிலே வாழ்ந்து பழகிட்டோம். தண்ணி கண்டு பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இது இயற்கை சீற்றங்கள், ஃப்ளட்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்குறாங்க, நிறைய தலைமுறைகளை பார்த்துருக்குறாங்க. பெருவெள்ளம், ஆறு ஆமா பெருக்கெடுத்து ஓடுற போதெல்லாம் தண்ணி நம்மை பாதிச்சுக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. ஆமா அதே போல் நம்ம திடீர்னு தண்ணியில பழக்கம் இல்லாம கால் வச்சு பாருங்களேன், மிதக்க ஆரம்பிச்சிருவோம் ஆமா ஆமா இல்லையா? ஆமா அப்போ அந்த பழக்கம் இருந்தா தான் தண்ணிக்குள்ள போகவே முடியும். அப்ப நீச்சல் தெரிந்தவர்கள் பயப்படுவது இல்லை. அது கூட சயின்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, பிறந்த குழந்தை தூக்கி தண்ணியில போட்ட நீந்துதுன்னு சொல்லி. ஆமா ஆமா அப்ப இருக்கு, ஆக்சுவலா அது நமக்குள்ளே அந்த இயல்பு இருக்கு. ஆமா அது மறந்து போச்சு, பயன்படுத்தல. அதான் காரணம். சரி. ஏன்னா தண்ணியில இறங்கினா கூடயே இப்ப ஒரு ஆளாவுக்கு நீச்சல் தெரியாதவங்க கூட மூக்கு மட்டும் தண்ணிக்கு மேலே இருந்தா அவர் மிதக்க முடியும் அப்படியே ஆமா ஒரு சாய்வான நிலையில. ஆமா. ஆனா அது ஏனது தண்ணிக்குள்ள போனா அந்த அந்த சூழ்நிலையில வந்தவன் அந்த மாற்றம் வந்த பிறகு ஏன் திருப்பி போக முடியுது இல்லைன்னு தானே ஒரு கொஸ்டின் ஓடிக்கொண்டு. அது மட்டும் இல்ல, நீங்க நீச்சல்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க ஹெல்மெட் எல்லாம் போட்டுறாங்க பாருங்க. ஆமா இல்லைன்னா இயர் இன்ஃபெக்ஷன் வருதுங்க. இங்க இப்ப யூஎஸ்ல நிறைய பேர் ஸ்விம்மிங் கத்துக்குவாங்க. அவ போற போது காதுல வந்து இன்ஃபெக்ட் ஆகும், அந்த தண்ணி உள்ள போறதுனால. ஆமா ஆமா. ஸோ அதுக்கு தான் அந்த காதுக்கு வந்து இந்த இதை போட்டுப்பாங்க, முகத்துக்கு இது போட்டுக்கிறாங்க. ஆமா, அந்த தண்ணியோட அழுத்தம் காரணமா இருக்கலாம். ஸோ அந்த காதுல தண்ணி உள்ள போயிடும். ஆமா. ஸோ நம்ம வாழ முடியாது அதுல மாதிரி. சரி, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வெற்றி செல்வன் ஐயா, நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள் ஐயா. இப்போ இந்த மொதல் கொஷின் அவங்க கேட்டாங்க இல்லைங்களா, அந்த அன்பர் கேட்டப்ப நீங்க அந்த புவியீர்ப்பு விசை, அந்த சூரியன், அதை பத்தி கொஞ்சம் நல்ல விளக்கமா சொன்னீங்க. அதுல எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளா இருக்குங்க. அதாவது நம்ம அமாவாசையிலையும் பௌர்ணமியிலும் தான் அதோட ஒரு தாக்கம் அதிகமா இருக்குங்க. ஆனாலும் நம்ம ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தா நல்லது, அதை நிறைய பேர் கடைபிடிக்கிறாங்க. அதுக்கும் இதற்கும் ஒரு என்ன ஒரு உங்களோட அறிவியல் பூர்வ கருத்தை சொல்ல முடியுங்களா ஐயா? ஏக் தஸ் ஏகாதஸ், 1 ஏக் தஸ் 10, ஏகாதசி 11வது நாள். 11வது நாள். இப்போ தாயின் கருவறையில நம்ம இருந்தபோது 10 மாசம் கணக்கு சொல்றோம் இல்லையா? சரிங்க. 9 மாசம் வரைக்கும் வளர்ச்சி, 9 முடிஞ்சு 10வது மாசம் ஆகிற போது டெலிவரி ஆயிடும். அப்போ அந்த கருவறையில இருக்கிற வரைக்கும் ஒன்னா இருக்கிறோம். 10வது மாசம் தாய் வேறு செய் வேற வந்துடுறோம். அப்ப 0 முன்னாடி 1 10 இல்லைங்களா? அப்ப இறைநிலை 0 அதுல இருந்து 1ஆக வருகிறது. அதனால எண்கள் அமைப்பும் சரி, நம்ம உடல் அமைப்பு எல்லாமே வந்து இயற்கை ஊட்டி தான் வச்சிருக்கிறாங்க. அந்த 10 அப்படின்ற வந்தது காரணம் வந்து அந்த 2ஆக பிரியுது என்பதனால 10வது மாசம் கணக்கு. ஆக்சுவலா 9 மாசம் தானே கர்ப்ப காலம், 270 days இல்லைங்களா? அப்ப வெளிவரது கணக்கு வச்சுதான் 10வது மாசம் கணக்கு. அப்போ 0 வேறு 1 வேறாகிறது, இறைநிலை 1 என்ற பின்னப்படுகிறது, துவைத நிலைக்கு வருதுன்னு அர்த்தம். இது மீண்டும் அங்க போகணும், மீண்டும் 0க்கே போகணும். 0 வந்து நம்பன்றீங்களா? 1 இறைநிலை, 1 இறைநிலை, நம்ம 0 அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, இறைநிலை 0, நாம 1, துவைத்தம்.
ஓ சரிங்க. இதை மீண்டும் அதோட ஒன்றுவது, இதை 10லிருந்து மீண்டும் ஒன்றாக மாறணும். அது ஏகாதசி. 10 விட்டுட்டு 1 மாறுங்க, 0 மாறுங்கன்னு அர்த்தம். ஓ சரிங்க. நான் நினைச்சேன் 0 வந்து நம்ம 1 தான் கடவுள், அதனாலதான் இல்ல இல்ல, 0 கடவுள் தான் இறைநிலை. நம்மளோட அதாவது முக்கியமாகுது. ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 1 2 3 வந்து காட் பார்ட்டிகல் இல்லையா, சரிங்க. 0 வந்து ஸ்பேஸ், சுத்தவெளி. 0த்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். சரி. ஆனா பொதுவா வந்து நம்ம அமாவாசையிலயோ இல்ல அமாவாசையில தான் அந்த இதெல்லாம் அதிகமாகுதுன்றாங்க. அந்த கடலோ ஈர்ப்பு விசை, ஈர்ப்பு விசை அதிகமாகுது. அப்ப நம்ம உடம்புல வந்து நிறைய தண்ணி இருக்கு. அதனால அதுல வந்து ஒரு ஃபாஸ்டிங் இருந்தா இன்னும் அது நல்லா இருக்குங்களா? ஆமா, ஏன்னா ஈர்ப்பு விசை அதிகமாகும் போது மேல் நோக்கு வேகம் அதிகமாகும். நீங்க அமாவாசை ஆகட்டும் பௌர்ணமி ஆகட்டும், நமக்கு இரவு நேரத்துல பௌர்ணமி அப்போ இரவு நேரத்துல மேல வருது, அமாவாசை நாட்கள்ல பகல்ல வந்து நமக்கு மேல சந்தஞ்சு இருக்குது. அப்ப சந்திரனுடைய ஈர்ப்பு விசை தான் நமக்கு வந்து நம்ம உடம்புடைய ரத்த ஓட்டம் மற்ற எல்லாத்துக்குமே சந்திரனுடைய ஆற்றல் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி நவகிரதவத்துல மகரிஷி சொல்றாங்கல்ல. அப்ப சயின்ஸும் அதே சொல்லுது, அந்த அலைகள் கூட வந்து கடல் அலைகள் கூட உயரமா போகும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக அப்படின்றாங்க. ஆனா நம்ம எல்லாரும் ஏகாதசி அன்னைக்கு தானே ஃபாஸ்டிங் இருக்காங்க. ஆனா ஏன் அமாவாசையில இல்ல பௌர்ணமியோ? அதுவும் இருக்கே, அமாவாசை விரதம் பௌர்ணமி விரதம் இருக்கு. ஆனா பொதுவா எல்லாரும் இருக்கிறது ஏகாதசி தான் இல்லைங்களா? நாம வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ரொம்ப முக்கியத்துவம். அதாவது விரதம் அப்படின்றத வந்து உடலுக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா உடம்பு சுத்தமாக மாறும். ஏதாவது எப்பவும் சாப்பிட்டே இருந்தோம்னா உடம்பு வந்து குப்பை தொட்டி ஆயிடும். அதனால உடம்புக்கு வந்து ஒரு ஓய்வு கொடுக்கணுன்றதுதான் விரத நாட்கள். அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி கிருத்திகை, பிறகு வந்து சிவனுக்கு பிரதோஷ வழிபாடு, திரையோதசி சொல்றீங்களா? ரொம்ப அதுல ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஆனா ஃபாஸ்டிங் தான் நல்லது. ஃபாஸ்டிங் கண்டிப்பா இருக்கணும். அதனால அதோட முடிச்சுக்கலாம்னு சொல்றீங்களா? ஆமா, ஏகாதசியில தான் இருக்கணும் இல்ல ஃபாஸ்டிங் இருப்பது நல்லது. நீங்க ஒரு குறிப்பிட்ட நாள் அட்லீஸ்ட் இப்போது இருங்கன்றதுக்காகத்தான். நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் கூட ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஆமாங்க, நம்ம உடம்பு ஒத்து. இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து உண்மையிலேயே ஆரோக்கியமான உடம்பு அப்படின்னா இரவு உணவு ஃப்ரூட்ஸா இருந்ததுன்னா நோய்களே வராது. ஒருவேளை இரவே சாப்பிடுறதுல 6 மணில இருந்து, அதனால அதுல நான் வந்து எனக்கு உடன்பாடு இருக்குங்க ஐயா. அது இப்ப வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்றாங்க இல்லையா? நிறைய நேரம். இப்போ நாங்கெல்லாம் வந்து ஈவினிங் 6 7 டின்னர் முடிச்சிடுறோம். மறுபடியும் காலையில் 7 8 மணிக்கு மேலே 9 மணிக்கு சுமாருக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ கிட்டத்தட்ட 12 hours 14 hours எனக்கு ஃபாஸ்டிங் அது டெய்லி. அது மாதிரி இது வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்றாங்க. ஆமாங்க, அதை வந்து இப்ப நிறைய அதுக்கு எல்லாம் இது கொடுக்குறாங்க. 16 மணி நேரம் இருந்துட்டோம்னா ஏதோ ஒரு பேஜிங் சொல்றாங்க, செல் பேஜிங், அது ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிக்குது, நல்லதுன்றாங்க. ஆனா இன்னும் எனக்கு ஒரு இதுக்கான சம்பந்தமே இல்லாததாங்க. ஏன் நீங்க ஆனா முன்னாடி சொன்னீங்க அந்த பாரதியாரோட 1000 தெய்வங்கள், அதுல வந்து அறிவே தான் தெய்வம், அப்புறம் தாய்மானவர் வந்து வெளிதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா இப்ப நம்ம அதெல்லாம் நினைச்சா நமக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்குங்க ஐயா. இப்ப ஞானத்திலேயே நம்ம உடம்புக்குள்ள உள்ள உயிரோட ஒன்று இருந்தா ஒரு சந்தோஷம் வருதுங்க ஐயா. ஆனா அதோட இதுலயே நம்ம இருந்துட்டோம்னா அந்த நம்ம சந்தோஷமா தான் இருப்போம். ஆனா இந்த இந்த உலகத்தை விட்டு போறப்போ ஒரு நிறைவு எப்பங்க ஐயா இருக்கும்? நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போறப்ப இருக்குங்களாயா? இல்ல இப்ப நிறைய கடவுளோட இருந்தா போதும் அப்படின்னே தான் சொல்றாங்கய்யா. இப்ப திருவள்ளுவரே அந்த பிறவி பெருங்கிடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேர்ந்தார். அதாவது வாழ்க்கை என்பதுங்கய்யா ஒரு 4 நிலைகளில திருப்தி ஆகணும். 4 உடல் சார்ந்த தேவைகள்,
இரண்டாவது மனம் சார்ந்த புல நுகர்ச்சிகள், மூன்றாவது குடும்ப சமுதாய செயல்பாடுகள், நான்காவது ஆத்மா பக்குவம். ஸோ உடல் திருப்தி, மன திருப்தி, உயிர் திருப்தி, ஆத்ம திருப்தி, இந்த நாளும் நிறைய பெற்றால் அது முழுமையான வாழ்க்கை. ஸோ இது ஒரு பெரிய சப்ஜெக்டுங்க. ஓ சரிங்க. ஆனா சமயத்துல இப்ப நம்ம உடல் பற்று இருக்கிறப்ப மத்தத கொஞ்சம் காம்பன்சேட் பண்ற மாதிரி ஆயிடுது இல்லைங்க? அது அப்படித்தான் இருக்கும். ஏன்னா நம்ம சமுதாயத்துல வீட்டில் தான் இருக்கிறோம். 100% நம்ம ஆன்மீக வாழ்க்கைன்னு பேச முடியாது ஆச்சுங்களா. ஸோ ஒரு காம்ப்ரமைஸ்ல தான் போய்கிட்டு இருக்கோம். அது அந்த லெவலுக்கு வர வர ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும். அதுக்கு பிறவிகளே தாண்டும். ஸோ 7வது பிறப்புன்ற நிலை வருகின்ற போது ஞான பிறப்பாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் அதில் வருமே தவிர நமக்கு அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வராது. அதாவது 4வது பிறப்புக்கு பிறகு ஆன்மீக நாட்டம் வருதுன்னு வச்சுங்களேன், 4ல ஸ்டார்ட் ஆகும். அப்போ 5, 6, 7 என்பதெல்லாம் அதோடைய வளர்ச்சியில நம்முடைய வினைப்பதிவுகள் எல்லாம் கழிஞ்சு கொண்டே தூய்மையான வினைப்பதிவுகளோட முடிகிற போது 7வது பிறப்பு முடிஞ்சிடும். ஸோ இது ஆத்ம தூய்மைக்கான பயணம் 7 தலைமுறை. மகர்ஷிட்ட வரோன்னு சொன்னா கிட்டத்தட்ட 4 நின்னா தான் இங்கே வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. திரும்ப வந்திருப்பாங்களா? 820 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க நம்ம கிட்ட? இல்லைங்களா? இங்கே வர முடியாது. மகர்ஷியுடைய தத்துவத்துக்கு வரணும்னு சொன்னா அந்த 4வது ஸ்டேஜ் இருந்தால் தான் இங்கே வர முடியும். சரிங்க. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் வெற்றி ஐயா. அடுத்து குருவம்மாள் இருந்தீங்க, போயிட்டாங்களா? ராதாம்மா நீங்க கேளுங்க. ராதா ரவிச்சந்திரன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த பாரதியாருடைய கவிதைகள் நம்ம மகரிஷி எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இது வரைக்கும் நான் மனவளக்கலை வர வரைக்கும் பாரதியார் இப்படி எல்லாம் கவிதைகள் எதிர்க்காருன்னே தெரியாது. அது மக்கள் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் பாரதியார் கவிதைகள், அதே மாதிரி வள்ளலாரும் எடுத்திருந்தாங்க. இதெல்லாம் ஒன்றும் பாடுறதே இல்லையா? இன்னும் அவங்களும் ஒண்ணு பாரதியார்னா அந்த சுதந்திரம், இல்லைன்னா பெண் உரிமை அப்படிதான் பாக்குறாங்களே ஒழிய ஒரு ஞானம் வழியில எடுத்த பாடல்கள் எதுவுமே அவங்க பாக்குறது இல்லை. நம்ம மகர்ஷி மூலமா தான் இது நமக்கு தெரியவே வந்திருக்கோ. பரசிவ வெள்ளம்னு ஒண்ணு பாரதியார் எழுதியிருக்காரு அப்படிங்கறதே தெரியாதுங்கய்யா. 35 வயசு வரைக்கும் நம்ம எம்ஏ படிக்கும் பொழுதுதான் தெரியும். ஆமா, அதுல அந்த ஒரு கவி பாருங்க, பெரிய கவி ஒண்ணு இருக்கே, அந்த பரசிவ வெள்ளம். அது அந்த லைன் முதல் வரி நம்ம வருதுல, அதாவது நம்ம இந்த பிரபஞ்ச பரிணாமத்தை பற்றி தெய்வம் என்றார் அப்படி ஆரம்பிப்பாரு. அதுதான் ஆரம்பிக்குமா? உள்ளதெல்லாம் தானாகும், அது உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் என்றொன்று அதை வெள்ளம் என்பார் வேதியர், தெய்வம் என்பார் வேதியர். ஆமா, அதுல நிறைய இருக்கு. அதுல எத்தனை வரிமா? அது 15-20 வரி வரும்னு நினைக்கிறதுல. மேலேயே இருக்கு. ஆமா, நிறைய பெரிய அந்த முழு இதுக்கும் நான் விளக்கம் எழுதியிருக்காது. எந்த புக்லன்னு எனக்கு தேடி பிடிக்க முடியல, இல்லைன்னு இன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. அது ஏதோ ஒரு புக்ல எழுதி வச்சிருக்கேன். அப்படியே டிட்டோவா நம்ம சுத்தவெளியில இருந்து பரிணாமம் முடிகிற வரைக்கும் இருக்கும்மா. ஒவ்வொரு வரிக்கு வரி சாம் தத்துவத்தை வச்சு நான் விளக்கியிருக்கேன். அது எந்த இடத்துல அந்த கொட்டேஷன் கொடுத்தேன்னு தெரியல. எல்லாம் நிறைய தேட வேண்டியதுனால இந்த மாதிரி நம்ம மகர்ஷி சொன்னா மட்டும்தான் இப்படி தெரியுதே ஒழிய மக்கள் எல்லாரும் சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் ஆனா மக்களுக்கு தேவைப்படலைங்கிறதுனால எடுக்கலையா என்னன்னு தெரியல. அவர் நீங்க சொன்ன மாதிரி விடுதலை கவிஞரை மட்டுமே பார்த்துட்டாங்கம்மா. அவர் சொன்ன விடுதலை இந்திய விடுதலை மட்டுமல்ல, ஆத்ம விடுதலையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். மேபி அவர் அதான் மீன் கூட பண்ணிருக்கலாம் சொல்றது. அதான் மீன். அதாவது நீங்க இந்த பாட்டு கேளுமா, என்று தனிமிந்த சுதந்திரம் தாகம். அந்த பாட்டுல கடைசி நாள் வரை பாத்தீங்கன்னா, தஞ்சம் அடைந்த பின் கைவிடலாமோ, தாயும் தன் குழந்தையை தள்ளிட போமோன்னு வரும். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? இந்திய சுதந்திரமா அதுல இருக்குது. புலன் அடிமைத்தனத்துல இருக்கிறன்னு, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை பெற்று உங்ககிட்ட வரமாட்டேனா
அதுக்கு நீ உதவி செய்ய Correct. மாட்டியா? நீ செய்யலன்னு வேற யார் செய்வாங்க? Correct. ஒரு குழந்தைய தாய் தள்ளி விட்டா குழந்தை எங்க போகும்? திரும்ப தாய்கிட்ட தான் வரும். அது மாதிரி நீ என்னை ஒதுக்கிட்டு நான் எங்க போவேன்? உங்ககிட்ட தான் நான் திரும்ப வந்தாகணும் அப்படின்ற கருத்து அந்த பாட்டுல இருக்கு. இல்ல அந்த காக்கை குருவி எங்கள் ஜாதிக்கு கூட மகிழ்ச்சி கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு அர்த்தம் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆமா. அப்புறங்கய்யா இப்ப பேசிட்டு இருக்கும்போது ஒரு கருத்து எனக்கு தோணுச்சு. இப்ப பிறவி சொன்னீங்க இல்லையா, 7 பிறவின்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப தாய் தந்தை இணைந்து தானே ஒரு குழந்தை வருது. ஆமா ஆமா. அப்ப தாய்க்கு அது மறுபிறவிதான், குழந்தைக்கும் அது மறுபிறவிதான். 2 பிறவி இல்லையா? அப்போ அது எனக்கு ஒரு தாட் வந்தது. ஒரு தாயின்னு எடுத்துட்டாலும் அந்த பெற்றோருக்கு அடுத்த பிறவி குழந்தைனா தாய்க்கும் அது அடுத்த பிறவி, குழந்தைக்கும் அப்ப அடுத்தது, தந்தைக்கும் அது அடுத்த பிறவினா அப்போ அந்த குழந்தை 2 பிறவிய தூக்கிட்டு வருது இல்லையா? ஆமா. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து. அப்ப அது 2 பிறவி கணக்கு இல்லையான்னு கேக்குறேன். அது ஒரு பிறவிதான் கணக்கா, 2 பிறவியினுடைய கணக்கு? இல்ல, 2 சேர்ந்தா அந்த கம்பைன்ல தான் இன்னொன்னு புதுசா வரும், தேர்டு. அதாவது நம்ம அந்த கிராஸ் பிரீடிங் சொல்றோம் இல்லம்மா. கரெக்டுங்கயா. பட் என்னுடைய பதிவு ஒரு பிறவி, என்னுடைய கணவருடைய பதிவு இன்னொரு பிறவி. அந்த குழந்தைக்கு அப்ப 2 பிறவியினுடைய பதிவு கிடைக்குது இல்ல? ஆமா, 2 சேர்ந்து ஒண்ணாவது பதிவு அது அனுபவிக்குது இல்ல? ஆமா ஆமா. 2 அப்ப 7 பிறவியில 2 பிறவி முடிஞ்சு போகுது இல்ல? ஆமா, நம்ம இந்த இதுல சொல்றோம் இல்லம்மா. இப்ப காலையில் பேசின போது இருப்பு இயக்கம் காந்த சொன்னோம் இல்லையா? அப்ப காந்தம் 2 சேர்ந்து போகுது இல்ல? காலையில் பேசினமே இருக்கு உங்களுக்கு இந்த சிக்காகோல அந்த இருப்பு இயக்கம் காந்தம் பேசணும் இல்லையா? அப்போ அந்த காந்தம் சொல்லும் போது இருப்பும் இயக்கம் சேர்ந்தது தானே. அதே போல இங்க தாயின் கருப்பையில ஒரு கரு உருவாற போது அது காசல் பாடியா தான் உருவாகும், காந்த உடல் தான். அப்போ தாய் உயிரும் தந்தை உயிரும் சேர்ந்து அது காரண உடலாக மாறுது. இந்த காந்தமும் அந்த காந்தமும் சேர்ந்து ஒரு தொகுப்பு காந்தமாக புதிய ஆத்மாவாக உருவாகுது. அது புரியுது, அது புரியுது. என்னுடைய கணக்கு என்னன்னா பதிவு 2 பேரோடதும் தானே. 7 பிறவி கருத்தொடருங்கும் போது இங்க 2 பிறவி கருத்தொடர் வருது இல்ல? அது சொல்றேன். இந்த பக்கம் 7, அந்த பக்கம் 14 தலைமுறைமா. தாய் பக்கம் 7, தந்தை பக்கம் 7, 2 சேர்ந்து 14 தலைமுறை பதிவு சேர்ந்தா ஒரு குழந்தை கருவாகுது வருது. ஆமா. அப்ப 7 தலைமுறையில அது கழிக்கணும் அப்படின்னா இதுல 2 போகுமா? அதாவது இப்ப நாம இங்க வந்திருக்கோம் சொன்னால 4th தான். இப்போ இந்த பக்கம் 3, அந்த பக்கம் வச்சுங்களேன், நடுவுல 4. சோ இந்த ஒரு தயக்கம், ஒரு என்ன சொல்ற தடுமாற்றம் இல்லாம இதுல ஸ்திரமா நிக்கிறோம் வச்சுங்களேன், மனோல கலையில கண்டிப்பா 4 தான். இதுல நம்ம எந்த அளவுக்கு டெவலப் ஆகி பர்ஃபெக்ட் ஆகிறோமோ அது அடுத்தடுத்த நிலைக்கு போகும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வேற யாராவது இருக்கிறீங்களா அல்லது நிறைவு செய்து கொள்வோமா ஐயா? 11 மணி ஆகும். செய்யலாமா? வாழ்க வளமுடன். இதுவரை நமக்கு எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் பற்றிய சிந்தனையை சிறப்பாக நடாத்தி கொடுத்த தலைவர் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நன்றியுணர்வோடு எல்லோரும் இணைந்து ஐயாவை வாழ்த்துவோம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள், ஐயா அவர்களுடைய உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், ஐயா அவர்களுடைய அன்பு குடும்பம், ஐயா அவர்களுடைய வேதாத்திரிய தொண்டு மென்மேலும் சிறந்து ஓங்க வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி அம்மா. அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன்.